லாஸ்டா இப்போ ஒரு கடந்த 5 நாட்களாகவே சென்னை, அதை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து கனமழை பெஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில வந்த டிக்வா புயல். டிக்வா புயல் வந்து மிகப்பெரிய சேதாரத்த வந்து இலங்கையில ஏற்படுத்திருச்சு. அது வந்து யாராலயுமே தாங்க முடியாத துயரம். ஏன்னா, அங்க வந்து அவ்ளோ லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. இலங்கை ஏரியாவே தண்ணியால மிதந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அப்படி இந்தியாவுல நடக்கல, தமிழ்நாட்டுல நடக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும், இன்னொரு நாள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப சென்னையில வந்து அதோட தாக்கம் இருந்தது. அது தாக்கம் இருந்தாலுமே, என்ன விஷயம்னு வச்சுக்கங்களேன், இப்போ திமுக அரசாங்கம் இருக்கு, தமிழக அரசு இருக்கு. 2 ஒண்ணு தான். வெவ்வேறு இல்ல, 2 ஒண்ணு தான். இப்போ இது மாரி மழைக்கே அந்த சென்னை பகுதிகள் தாங்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய 15 சென்டிமீட்டர் மழை பெய்ந்தாலும் உடனே தண்ணீர் வந்து போயிடும் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. போன மழைக்கு. மேயர் பிரியா அவர்கள்லாம் வந்து மழைநீர் எங்க நிக்குது? மழைநீரே இல்லையே அப்படின்னு தண்ணிக்குள்ள நின்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவங்க திரும்பவும் இப்போ வந்து ஒரு ரோட்ல வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள நின்னுட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒரு 15 இடங்கள்ல பம்புகள் வச்சிருக்காங்களாம். தண்ணி இறைச்சு இன்னொரு சைடு வர்றது. அது சுத்தி சுத்தி பார்த்தா திரும்ப உள்ளே வரும். போறதுக்கு வழி இல்ல. அது இன்னொரு இடத்துல வெட்டியதுக்கு திரும்ப அது ஏரியில வர்றாங்க. ஏரியில உள்ள தண்ணிய அப்புறம் தொறந்து விடுறாங்க. அங்க இருந்து தண்ணி எடுத்து திரும்ப வெளிய வர்றாங்க. திரும்ப மழை பெஞ்சுனா திரும்ப அங்க வந்து தண்ணி நிக்கும். அப்பதான் எல்லாரும் கொஸ்டின் கேட்கறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே 4000 கோடி வடிகால் வாரியத்துக்கு செலவு பண்ணீங்க. அந்த 4000 கோடி என்ன ஆச்சு? 2 வருஷமா அதையே சொல்லிட்டு வர்றீங்க. அந்த 4000 கோடி வடிகால் வாரியத்துக்கு செலவு பண்ணீங்கல்ல, அதோட பலன் என்ன? செலவு பண்ணீங்களா? பண்ணலையா? அப்படிங்கிற கொஸ்டின கேட்டுட்டே வராங்க. ஏன்னா, இப்போ இந்த மழைக்கே சென்னை தாங்கல அப்படின்னா, உங்களால அந்த மழைய தான் திமுக அரசு காப்பாத்திக்கிட்டே வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மழை பெஞ்சுச்சுன்னா, இது சென்னை வந்து என்ன நிலைமையில இருக்கும்? அதுதான் நம்ம யோசிக்க கூட முடியல. அது மாரி விஷயங்கள் இருக்கு. இப்போ சென்னையை சுற்றியுள்ள கோயம்பேடு, டி நகர், வடபழனி, தரமணி, அவ் வடசென்னை ஃபுல்லாவே வடசென்னை சரி, தென் சென்னை சரி, எல்லாமே அவ்ளோ தண்ணி நிக்குது. எல்லா ஏரியாக்களையும் நம்ம ஒவ்வொரு 2 ஏரியால விட்டு கூட நம்ம சொல்ல முடியாது. அது மாரி எங்க பார்த்தாலும் இப்ப புதுசா ரோடு போட்டாங்கன்னா, அதெல்லாம் பேத்துட்டு நிக்குது. அது மாரி பார்க்கும் பொழுது, எல்லா ஏரியாவுலயுமே இது மாரி இருக்கும் பொழுது, இது தண்ணி வந்து அதுக்கான அவங்க அதுக்கு நேரு அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து அந்த காலத்துல கட்டின ட்ரைனேஜ் சிஸ்டம். இத வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதனால இப்போ இத வந்து அவன் ஃபர்ஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ வந்து அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆனா, துணை முதல்வரும் சரி, முதல்வர் அவர்களும் சரி, ஆ மா. சுப்பிரமணியன் அவர்களும் சரி, மேயர் பிரியா அவர்களும் சரி, மழை பெஞ்சா உடனே தண்ணி போயிடும். நெக்ஸ்ட் வர மழைலாம் இருக்காது. அதுக்குள்ள எல்லா பணியும் சரி செஞ்சுருவோம். அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திரும்பவும் அதே விஷயம் நடக்குது. திரும்ப திரும்ப மக்கள் அதே விஷயங்கள கேட்கறாங்க. அதே மழைய அனுபவிக்கிறாங்க. திரும்பவும் அவங்க கார்கள வந்து அந்த மேம்பாலத்துல நிறுத்துறது தான் ஒரு வாடிக்கையாவே இருக்கு. இது எப்போ மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க பதில் சொல்லவே இல்ல. ஏன்னா இதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டே இருப்பாங்கல்ல வந்து நின்னு. நைட்டு பகலுமே எல்லாமே தண்ணிக்குள்ள வந்து நின்னு ப்ராப்பரா கண்காணிக்கிறாங்க. மேப் பார்க்குறாங்க. எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறாங்க. அதனால அதிலேயே அவங்க வந்து வருங்காலத்திலேயே தண்ணியெல்லாம் வெளியே போயிரும். அது மாரி தான் இருக்கு. இப்போ இது வந்து நம்ம திமுக அரசு மேல குறை சொல்றதா? இது தமிழக அரசு மேல குறை சொல்றதா? இது மக்கள் மேல தான் குறை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எப்படின்னா, இப்போ 1 மாசத்துல நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ தாம் தூம் கத்துவோம். அதுக்கப்புறம் தண்ணிலாம் போச்சுன்னா, ஓகே. அப்படியே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். திரும்ப மழை வரும்போது தாம் தூம் கத்துவோம். அப்புறம் அதுக்கப்புறம் முடிஞ்சிரும். இது இது மக்களுடைய இயல்பு. அப்படியே மாறிவிட்டது. அதனால வந்து இத மக்களும் கடந்து போயிருவாங்க. அரசியல்வாதிகளும் அப்படியே கடந்து போயிருவாங்க. திரும்ப அந்த 4000 கோடி அடுத்த மழைக்கு திரும்ப பேசுவோம். திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, திரும்ப அடுத்த வருஷம் தான் அந்த 4000 கோடி பத்தி பேசுவோம். அவங்க அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. போன மழைக்கு 4000 கோடி நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. திரும்ப நாங்க தான் ஆட்சிக்கு வந்துருவோம். திரும்ப 4 வருஷம் அப்படியே ஓட்டுவாங்க. இப்ப இங்க இது யாரு தப்பு பண்றா? மக்கள் தான் இத புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்கு. அத வந்து நம்ம தான் சரியா பயன்படுத்தணும். மழையும் சரி, இதர பல விஷயங்களுமே இதுக்கு முன்னுதாரணமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து பெரிய பேச்சு பொருளா நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல நடக்கிறது என்னன்னா, ஒரு 10 பேர் கொண்டு வழக்கறிஞர் கோர்ட் அனுமதிச்சு திருப்பரங்குன்றத்துல மலையில வந்து தீபம் ஏற்ற கோர்ட்டும் அனுமதி வழங்கிருச்சு. ஆனா தமிழக அரசு அதுக்கு அனுமதி வழங்கவே இல்ல. இது ஒரு பிரச்சனை, பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதாவது அங்க ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது, இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. இப்ப அந்த பிரச்சனைய யாருமே அதிகம் கவனிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல தேவையில்லாம இந்த பிரச்சனைய பேசி பெருசாக்குறாங்களா? ஏன்னா, சம்மந்தமே இல்ல. இஸ்லாமியர்கள் வந்து எந்த விஷயமும் அவங்க அத பத்தி பேசவே இல்ல. ஆனா, இத திமுக அரசாங்கம் வந்து இந்த விஷயங்கள வந்து ரொம்ப பெருசுபடுத்தி, இந்த விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. பிஜேபி சம்மந்தப்பட்ட அவங்களும் அந்த தீபம் ஏற்றுறது தானே அது வச்சிருக்காங்க. நாங்க தீபம் தானே ஏற்ற போனோம்.
10 பேரும் போறோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வந்து அங்க வந்து தடுக்குறீங்க? தடுக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை உண்டாகுது. அப்படிங்கிற மாரி இவங்க தரப்புலயும், அவங்க தரப்புல இருந்து 10 பேர் தான் சொன்னாங்க. ஆனா நெறைய பேர் வராங்க. அப்படிங்கிற மாரி அவங்க தரப்புலயும், இது ஒரு வாக்குவாதம் அண்டு ஆ கோர்ட் திரும்பவும் 3 நீதிபதி அவர்கள் வந்து அ எல்லாமே சாதகமா அவங்க ஏற்றலாம், தீப ஏற்றலாம்ங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா தமிழக அரசு அத வந்து அத அக்செப்ட் பண்ணவே இல்ல. அது கோர்ட் குடுத்தும் அத அவங்க ஏத்துக்கல. இதுதான் இப்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இங்கிட்டு ஒரு பிரச்சனை நடக்கும்பொழுது, இங்க இந்த பிரச்சனை நடக்குது. இது வந்து டைவர்ட் பண்ற பிரச்சனை. எப்பவுமே அரசு வந்து டைவர்ட் பண்ற பிரச்சனைகள் நெறைய பண்ணுவாங்க. அது இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. நம்ம தமிழக மக்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க? இந்த விஷயங்கள மக்கள் வந்து இந்த 2026 தேர்தல எப்படி அவங்க விரலால எப்படி கையாள போறாங்க? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க் யூ.